புதுச்சேரிக்கு 2 நாள் பயணமாக வந்த தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் தென்னிந்தியாவில் பாஜக வலிமையாக வளர்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார். அகில இந்திய பாஜக தேசிய செயல் தலைவராக நிதின் நபீன் சமீபத்தில் நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு முதல் முறையாகவும் கட்சியின் முதல் நிகழ்வாகவும் புதுச்சேரிக்கு 2 நாள் பயணம் மேற்கொண்டார். புதுச்சேரிக்கு நேற்று வந்தார். அவருடன் மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டாவியா உடன் இருந்தார். புதுச்சேரி எல்லையான கோரிமெட்டு பகுதிகள் அவருக்கு புதுச்சேரி பாஜகவினர் மேலதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் பாஜக புதுச்சேரி மாநில தலைவர் VP ராமலிங்கம், மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுகண்ணா, அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டு தேசிய செயல் தலைவர் நிதின் நபீனுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்றனர். பின்னர் புதுச்சேரி நகர பகுதிக்கு கார் மற்றும் மோட்டார் சைக்கிள்களில் தொண்டர்கள் சூழ செயல் தலைவர் நிதின் தீபன் அழைத்து வரப்பட்டார். அவர் பாரதி பூங்கா அருகில் உள்ள பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்தார். அங்கு பாரதியார் வேடம் அணிந்திருந்த சிறுவர்கள் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். பின்னர் சட்டசபை எதிரே உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது பாஜக செயல் தலைவர் நிதின் தீபி நாட்டில் தென் மாநிலங்களில் பாஜக வலிமையாக வளர்ந்து வருகிறது என்று செய்தியாளர்களிடம் கூறிவிட்டு காரில் புறப்பட்டு சென்றார். தேசிய செயல் தலைவர் நிதின் நபீனை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, வருகின்ற சட்டமன்ற தேர்தலை சமீபத்தில் தேசிய ஜனநாயகம் கூட்டணிகள் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை, ஒன்றாக இருந்து தேர்தலை சந்திப்போம் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கு 2 நாள் பயணமாக வருகை புரிந்த பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன், மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆகியோர், மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுகண்ணா, பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் ஆகியோருடன் இன்று முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்தனர். தொடர்ந்து முதலமைச்சர் வீடு அருகே உள்ள அப்பா பைத்தியசாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு பூஜை செய்தார். இனிப்புகள் வழங்கியதுடன் எலுமிச்சை பழம், வாழைப்பழம், பூ, விபூதி ஆகியவைகளை அடங்கிய மஞ்சள் பையை வழங்கினார். இதனையடுத்து அவரது இல்லத்தில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அனைவரும் அமர்ந்து ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, மாநில வளர்ச்சி குறித்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசனை நடத்தியதாகவும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை, ஒன்றாக இருந்து தேர்தலை சந்திப்போம் என்றார். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகையொட்டி நகர பகுதி முழுவதும் 50க்கும் மேற்பட்ட துப்பாக்கி ஏந்திய போலீசார் மற்றும் கமாண்டோ வீரர்கள் கொடி அணிவகுப்பு நடத்தினர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரிக்கு தற்பொழுதே சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது அதிகரித்து வருகிறது. மேலும் புதுச்சேரி மற்றும் புதுச்சேரியை சுற்றியுள்ள அண்டை மாநிலமான தமிழகத்தை சேர்ந்த மக்களும் புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள கடை வீதிகளில் புத்தாடை உள்ளிட்ட பொருட்களை வாங்க வருகை தந்ததால் கடை வீதிகளில் கூட்டம் அலைமோதி வருகிறது. இதனை பயன்படுத்தி சமூக விரோதிகள் குற்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் என்பதால் அதனை தடுக்கும் வகையிலும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி கிழக்கு பகுதி கண்காணிப்பாளர் ஸ்ருதி ஏராக்கட்டி தலைமையில் பெரிய கடை காவல் நிலைய போலீசார் மற்றும் குற்றப்பிரிவு போலீசார், கமாண்டோ படை வீரர்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் துப்பாக்கி ஏந்தியபடி நகர பகுதி முழுவதும் கொடி அணிவகுப்பு நடத்தினர். இதில் பெண்களை கிண்டல் செய்தல், போக்குவரத்து நெரிசல், ரவுடிகள் மாமூல் கேட்பதை தடுத்தல் ஆகியவற்றை தடுக்கும் வகையில் இந்த கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் துப்பாக்கி ஏந்தியபடி போலீசார் அணிவகுப்பு நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி காலண்டரை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து லாஸ்பேட்டை தொகுதியில் வீடு வீடாக சென்று வழங்கினார். புதுச்சேரி ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் தினசரி கேலண்டர் லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு வழங்கி புத்தாண்டு கிறிஸ்துமஸ் பொங்கல் வாழ்த்து தெரிவிப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி இன்று லாஸ்பேட்டை தொகுதி பெத்திச்செட்டிப்பேட்டையில் உள்ள சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சபாநாயகரும் சப்தகிரி அறக்கட்டளையின் நிறுவன தலைவருமான VP சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தலைமை தாங்கி 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி கேலண்டரை பூஜை செய்து வழங்கி தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து வீடு வீடாக சென்று அவர்கள் வழங்கினர். இந்த கேலண்டர் லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் உள்ள மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது.
இந்நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார் ஆகியோருக்கு பட்டாசு வெடித்தும் பொன்னாடை போற்றியும் மாலை அணிவித்தும் ஆலய நிர்வாகம் சார்பில் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நடைபெற்ற சைக்கிள் பேரணிகள் பங்கேற்ற மத்திய அமைச்சர் 5 கிலோமீட்டர் தூரம் வரை சைக்கிள் ஓட்டினர். இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் முதன்மை திட்டமான பீட் இந்தியா சண்டேஸ் அண்ட் சைக்கிள் திட்டத்தின் மூலம் முதல் ஆண்டு விழா இந்நிகழ்வில் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் நடைபெறும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர், மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கேல் ரத்னா PR சுரேஷ், கேல் ரத்னா சரத்கமல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் வல்லுநர்களால் நடத்தப்படும் பல்வேறு கள அளவிலான உடற்பயிற்சி நிகழ்வுகளும் அதைத் தொடர்ந்து மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெற்ற மிதிவண்டி பேரணிகள் மத்திய அமைச்சர், புதுச்சேரி உள்துறை அமைச்சர், சபாநாயகர், தலைமை செயலர் உள்ளிட்ட 500 நபர்கள் கலந்து கொண்டு நகரின் முக்கிய வீதிகளில் நடைபெற்றது. கடற்கரை சாலை, ஆம்பூர் சாலை, அண்ணா சாலை, ரயில் நிலையம் மீண்டும் கடற்கரை சாலை வழியாக காந்தி சிலையை வந்தடைந்தது. சுமார் 5 கிலோமீட்டர் நடைபெற்ற சைக்கிள் பேரணிகள் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முழுவதும் பங்கேற்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற தனியார் நிகழ்வில் துணைநிலை ஆளுநர் அருகே அமர மறுத்த முதலமைச்சர் ரங்கசாமி தனியே அமர்ந்தது ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இடையே உள்ள பனிப்போரை தற்பொழுது வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் நம புதுச்சேரி என்ற தனியார் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். முன்னதாக துணைநிலை ஆளுநர் வருகைக்காக முதலமைச்சர் ரங்கசாமி காத்திருந்தார். இந்நிலையில் விழாவிற்கு வருகை தந்த துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் முதலமைச்சர் ரங்கசாமி வணக்கம் தெரிவித்த போதும் அதனை கண்டு கொள்ளாமல் சோகோ நிறுவனத்தின் இணை நிறுவனர் ஸ்ரீதர் வேம்புவிடம் கை குலுக்கி பேசினார். ஏற்கனவே நிர்வாக ரீதியாக முதலமைச்சர் அனுப்பும் கோப்புகளை துணைநிலை ஆளுநர் திருப்பி அனுப்பி வருகிறார். மேலும் மதுபான ஆலைக்கும் அனுமதி மறுத்த நிலைகள், துணைநிலை ஆளுநர் மீது முதலமைச்சர் ரங்கசாமி கடும் கோபத்தில் இருந்த நிலைகள், முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் அருகே அமர மறுத்த அருகில் இருந்த தனி நாற்காலிகள் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனுடன் அமர்ந்தார். இதனை கண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முதலமைச்சர் ரங்கசாமியை துணைநிலை ஆளுநர் அருகே அமருமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் விடாப்படியாக முதலமைச்சர் ரங்கசாமி அமர மறுத்துவிட்டார். ஏற்கனவே முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் இடையே பனிப்போர் நிலவி வருவதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி எழுப்பிய நிலையில் தற்போது தனியார் நிகழ்வில் முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநர் தனித்தனியே அமர்ந்த விவகாரம் இருவருக்கும் இடையேயான பனிப்போரை திட்டவட்டமாக உறுதி செய்துள்ளது. புதுச்சேரி நயினார் மண்டபம் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 1ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி நயினார் மண்டபம் அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் பால்குடம் ஏந்தி அம்மனை வழிபட்டால் வற்றாத செல்வம், புகழ், ஞானம், யோகம் எனும் பல்வேறு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன்படி இன்று மார்கழி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் விக்னேஸ்வர பூஜையுடன் நடைபெற்ற 108 பால்குட ஊர்வலம் முருங்கம்பாக்கம், நயினார் மண்டபம் ஆகிய பகுதிகளின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. தொடர்ந்து அருள்மிகு நாகமுத்து மாரியம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகம் அதிகாரி பன்னீர், முன்னாள் தனி அதிகாரி பழனிசாமி மற்றும் 5ஆம் நாள் உபயதாரர்கள் ஆன கௌரவ தலைவர் சந்திரசேகர், தலைவர் கதிரவன், துணைத் தலைவர் ராஜேந்திரன், செயலாளர் பெரியசாமி, பொருளாளர் ரத்தின பாரதி, துணை செயலாளர் முருகன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பாபு, மேகநாதன், காமராஜ், சுந்தரமூர்த்தி, யுவராஜ், கலையரசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உலக நன்மைக்காக புதுச்சேரி வைத்தியகுப்பம் வெங்கடாச்சலபதி பஜனை மடம் சார்பில் 22ஆம் ஆண்டாக நடைபெற்ற நாம சங்கீர்த்தன பாத யாத்திரையை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் ஆஸ்தான பஜனை குழுவாகிய வைத்தியகுப்பம் வெங்கடாச்சலபதி பஜனை மடம் சார்பில் உலக நன்மை வேண்டி கடந்த 21 ஆண்டுகளாக பாத யாத்திரை நடைபெற்று வருகிறது.
இதன் தொடர்ச்சியாக 22ஆம் ஆண்டாக வைத்தியகொம்பம் வெங்கடாச்சலபதி பஜனை மடத்தில் தொடங்கிய நாம சங்கீர்த்தன பாத யாத்திரை முதியால்பேட்டை ஹயகிரீவர் கோவில் வழியாக காந்தி வீதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலை வந்தடைந்தது. அங்கு வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்யப்பட்டது. மீண்டும் அங்கிருந்து புறப்பட்ட பாத யாத்திரையை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன், சமூக சேவகர் டாக்டர் நாராயணசாமி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பாத யாத்திரை நேரு வீதி, காந்தி வீதி, காமராஜர் சாலை, கொரிமேடு வழியாக பஞ்சவடியை வந்தடைந்தது. இதில் புதுச்சேரியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடி பாத யாத்திரையை மேற்கொண்டனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள கசப்லாங்கா நிறுவனத்தில் நடைபெற்ற கண் கவர் ஃபேஷன் ஷோவில் பருத்தி ஆடைகள், ரசாயனம் இல்லாத உடைகள் உள்ளிட்ட நவீன கலாச்சாரம் உடைகளை அணிந்து வந்த இளம் பெண்கள் அசத்தினர். கிறிஸ்துமஸ் புத்தாண்டையொட்டி புதுச்சேரி களை கட்டியுள்ளது. இதனை முன்னிட்டு பல்வேறு நிறுவனங்கள் புதிதாக விதவிதமான ஆடைகளை விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளன. இதனை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு அலங்கார போட்டிகளும் நடத்தப்படுகிறது. அதன்படி புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள கஸ்பிளங்கா நிறுவனத்தில் கண் கவர் ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. இந்த ஃபேஷன் ஷோவில் ஆரோவில் மற்றும் உள்ளூரில் புதிதாக தயாரிக்கப்பட்ட பருத்தி ஆடைகள், ரசாயனம் இல்லாத உடைகள் உள்ளிட்ட நவீன கலாச்சார உடைகளை இளம் பெண்களும் இளைஞர்களும் அணிந்து வந்து ஒய்யார நடை போற்றனர். அதே போன்று புதிய அணிகலன்களை அணிந்து கொண்டு கைகளில் பிடித்தபடியும் நடந்தனர். அவர்களின் இந்த ஒய்யார நடை வெளிநாட்டினர், சுற்றுலா பயணிகள் என பலரும் கண்டு ரசித்தனர். அவர்கள் அணிந்து வந்த ஆடைகளும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த ஃபேஷன் ஷோவில் முழுக்க உள்ளூர் கலைஞர்கள் பங்கேற்றனர். தேங்காய்திட்டு துறைமுகம் அருகே கஞ்சா விற்பனை செய்த 3 வாலிபர்களை முதலியார்பட்டி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுவை தேங்காய்திட்டு துறைமுக சாலை கல்துறை அருகே 3 பேர் கஞ்சா பொட்டலங்களை மாணவர்கள், இளைஞர்களுக்கு விற்பனை செய்வதாக முதலியார்பேட்டை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் முதலியார்பேட்டை உதவி ஆய்வாளர் ஷேக் அலாவுதீன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்போது போலீசாரை கண்டதும் 3 பேரும் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றனர். போலீசார் அவர்களை பிடித்து விசாரித்த பொழுது அவர்கள் முன்னுக்கு பின் முரணான பதில் அளித்தனர். போலீசார் அவர்களை சோதனையிட்ட பொழுது கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. இதை அடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்த பொழுது அவர்கள் குயவர்பாளையம் வேல்முருகன் நகரை சேர்ந்த அரவிந்த், நெல்லித்தோப்பு அண்ணா நகரை சேர்ந்த டேனியல் என்கிற டேனி, கொம்பாக்கம் நடுத்தருவை சேர்ந்த கனகவேல் என்பதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த 58 கிராம் கஞ்சா மற்றும் 3 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் 74,698 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடும் முகாமினை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இன்று காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரை 5 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து போடும் முகாம் இன்று துவங்கியது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி திராசிப்பேட்டை அரசு பள்ளியில் துவக்கி வைத்தார். இன்றைய முகாம் மூலம் யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த 74,698 குழந்தைகளுக்கும் பயனடைந்தனர். கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் 425 முகாம்களிலும் பொதுமக்கள் அதிகம் கூடுகின்ற இடங்களான பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம், பூங்காக்கள், கோவில்கள் மற்றும் வணிக வளாகங்களில் 31 இடங்களிலும் சொட்டு மருந்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உடல் ஊனத்தை உண்டாக்கக்கூடிய போலியோ நோயிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ள சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஹெரால்டு வழக்கு ஒரு ஜோடிக்கப்பட்ட பொய் வழக்கு என்பது நிரூபணமானதை அடுத்து அமலாக்கத்துறையை தவறாக பயன்படுத்துவதாக கூறி பாஜகவை கண்டித்து புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான மத சார்பற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கொண்டு வந்த நடைமுறைப்படுத்திய உலக நாடுகள் சபை போட்டி புகழ்ந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் பெயரில் இருந்த நாட்டின் தேச தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பெயரை நீக்கிய ஒன்றிய பாஜக அரசிற்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்தும் சோனியா, ராகுல் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் மீதான அமலாக்கத்துறையின் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த நேஷனல் ஹெரால்டு வழக்கை விசாரணைக்கு ஏற்கத்தக்கதல்ல என கூறி நீதிமன்றம் தள்ளுபடி செய்த தீர்ப்பின் மூலம் நேஷனல் ஹெரால்டு வழக்கு ஒரு ஜோடிக்கப்பட்ட பொய் வழக்கு என்பதை நிரூபணம் செய்கின்றது. இதே போன்று அமலாக்கத்துறையை தவறான முறையில் பயன்படுத்தி காங்கிரஸ் தலைவர்கள் மீது பாஜகவின் மோடி, அமித்ஷா ஆகியோர் செய்த அரசியல் பழிவாங்கல் மற்றும்
மிரட்டல் அரசியலுக்கு கடும் எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தெரிவிக்கும் விதமாக ஒன்றிய பாஜக அரசை கண்டித்த புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் பாண்டிச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகே அண்ணாசிறை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமை தங்கினார். இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், காங்கிரஸ் கட்சியின் அரசு ஊழியர் பிரிவு டாக்டர் கலைமாமணி, நமச்சிவாயம் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மூலம் ஆண்டுதோறும் இளம்பிள்ளை வாதம் நோய் தடுப்பாக போலியோ சொட்டு மருந்து புதுவை மாநிலத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அரியாங்குப்பம், முருங்கபாக்கம், தேங்காய் திட்டு, விராம்பட்டினம் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள அனைத்து சுகாதார நிலையங்களிலும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி துவக்கி வைத்தார். இதில் ஒவ்வொரு பகுதிகளிலும் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பு மருந்து போடப்பட்டது. காலை 7 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை அனைத்து முகாம்களிலும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் மூலம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் 2026ஆம் ஆண்டு பொங்கல் திருநாளை முன்னிட்டு பச்சரிசி, வெள்ளம், முந்திரி, திராட்சை உள்ளடக்கிய பொங்கல் தொகுப்பினை காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி தனது சொந்த செலவில் வழங்கினார். முன்னதாக அரியாங்குப்பம் வடகோல விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர்கள் அன்புமணி, திருமுருகன், தங்கமணி மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் பொறுப்பாளர்கள், மாநில மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள், தொகுதி நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அக்கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பரிசுடன் ஊக்கத்தொகை வழங்கினார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் காமராஜர் நகர தொகுதியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கும் விழா ஜெயராம் திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டார். தேர்தலில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் கல்வி முன்னேற்றத்திற்காக ஊக்கத்தொகை வழங்கினார். அப்போது மாணவர்களிடையே உரையாற்றிய ஜோஸ் சார்லஸ் மார்டின், கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் அமைச்சர் ஜான்குமார் இந்த நிகழ்வை செய்து வருகிறார். உலகில் நீங்கள் எங்கும் சென்றாலும், எந்த உயரத்திற்கு சென்றாலும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்ல செய்ய வேண்டும். நீங்கள் அனைவரும் வாழ்வில் முன்னேறி நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று மாணவர்களை வாழ்த்தினர். நமது தேசத்தின் முதுகெலும்பு கல்விதான். அந்த கல்விக்கு உதவுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இதை நான் என் முக்கிய கடமையாக கருதுகிறேன். இந்த பணி ஆண்டுதோறும் தொடரும் என தெரிவித்தார். மேலும் ஒழுங்கு, சுத்தம், தரமான கல்வி மற்றும் வளர்ச்சியுடன் கூடிய புதுச்சேரியை சிங்கப்பூரை போல ஒரு முன்னேறிய நகரமாக மாற்றுவதே எனது லட்சியம் என்று அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம், நெல்லித்தோப்பு மற்றும் காமராஜர் நகர தொகுதிகளை சேர்ந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் பொறுப்பாளர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுவை மாநிலம் பர்வத ராஜகுல சங்கம் பொதுக்குழு கூட்டம் மற்றும் நாட்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராஜகுல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் இன்று காலை அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள சாமிக்கண்ணு தனாமால் திருமண மகாலில் நடைபெற்றது. இக்கூட்டம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் முன்னிலைகள் சங்கத்தின் தலைவர் விஜயகுமார் தலைமையிலும் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கணேசன், பொருளாளர் களிய பெருமாள், வெளியூர் செம்படைவர் நிர்வாக குழு தலைவர் இளங்கோவன், சங்க வளர்ச்சி ஆலோசனை குழு தலைவர் தனச்செழியன் மற்றும் சங்கத்தின் அனைத்து பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் கூட்டத்தில் புதுவை மாநில பர்வத ராஜகுல சங்கத்தின் 2026ஆம் ஆண்டிற்கான மாதாந்திர நாட்காட்டி வெளியிடப்பட்டது. அதனை சங்கத்தின் காப்பாளர் பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட சங்க தலைவர் விஜயகுமார் மற்றும் வெளியூர் செம்படவர் மட நிர்வாக குழு தலைவர் இளங்கோவன் ஆகியோர் இணைந்து பெற்றுக் கொண்டனர். தொடர்ந்து சங்கத்தின் சார்பாக நாட்காட்டிகள் வழங்கப்பட்டது. மேலும்
எதிர்வரும் காலங்களில் சங்க வளர்ச்சி மற்றும் பருவத ராஜகுல சமுதாய முன்னேற்றத்திற்கு தேவையான கருத்துக்கள் பற்றி பொதுக்குழு உறுப்பினர்கள் மத்தியில் விவாதிக்கப்பட்டது. பிரெக்டிஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளிகள் உடல்நல உணவு திருவிழாவில் முன்னாள் மாணவர்கள் பெற்றோர்கள் பல கலந்து கொண்டனர். தந்தை பெரியார் நகரில் இயங்கி வரும் பிரெக்டிஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற ஸ்வாத்தியம் ரிவர்ஸ் லைஃப் ஸ்டைல், ரிவர்ஸ் டயபெட்டிஸ், ரிவர்ஸ் பிளட் பிரஷர், ரிவர்ஸ் ஜாயிண்ட் பெயின், ரிவர்ஸ் சோல்ஸ்டல் ஃபுட் ஃபெஸ்டிவல் நிகழ்வு மிகுந்த மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்ததாக அமைந்தது. இந்த நிகழ்வின் சிறப்பு அம்சமாக 2016-17 கல்வியாண்டை சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் சிலர் வருகை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். பள்ளி தாளாளர் முனைவர் குமணா வாசுதேவன் வரவேற்புரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக மத்திய அரசின் கேட்டரிங் கல்லூரி மற்றும் ஹோட்டல் மேலாண்மை துறை பேராசிரியர்கள் கரண் மற்றும் நசுருதீன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னாள் மாணவர்கள் அனைவரும் தங்கள் கல்வியை வெற்றிகரமாக முடித்து இன்று நல்ல பணிகளில் உறுதியாக நிலை பெற்றிருப்பதை காணும் போது தற்போதைய பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் பெரிதும் உற்சாகமாகவும் நம்பிக்கையும் பெற்றனர். எங்களுக்கும் இதே எதிர்காலம் என்ற எண்ணம் மாணவர்களின் கண்களில் தெளிவாக பிரதிபலித்தது. இந்த உணவு திருவிழாவில் பல தரப்பட்ட தேவைகள் உள்ள குழந்தைகளின் பெற்றோர்களும் மாணவர்களும் இணைந்து தயாரித்த ஆரோக்கியமான உணவுகள் அனைவரின் பாராட்டையும் பெற்றன. சுவையும் ஆரோக்கியமும் இணைந்த உணவுகள் அனைவரையும் கவர்ந்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் சிறந்த உணவுகளை தயாரித்தவர்களுக்கு ஒண்டர் ஷீஃப் அவார்டு வழங்கப்பட்டது. மேலும் பங்கேற்ற அனைத்து பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டு அவர்களின் பங்களிப்பு பெருமையுடன் பாராட்டப்பட்டது. புதுவை முத்துப்பிள்ளைப்பாளையத்தில் உள்ள ஸ்டார் இன்டர்நேஷனல் பள்ளிகள் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. புதுவை முத்துப்பிள்ளைப்பாளையத்தில் உள்ள ஸ்டார் இன்டர்நேஷனல் பள்ளிகள் அறிவியல் கண்காட்சி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காடுகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு, நமது புதுவை, தமிழின் சிறப்பு மற்றும் கணிதம் ஆகிய தலைப்புகளில் பள்ளி மாணவர்கள் தங்களது படைப்பாற்றல் திறனை கண்காட்சியாக வழங்கினர். இவ்விழாவில் பள்ளி தாளாளர் ரவிச்சந்திரன் மற்றும் நிலமுற்றம் அறக்கட்டளை நிறுவனர் செல்வராணி, இளவரசி வாசுகி நராடி மற்றும் பெற்றோர், ஆசிரியர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி முதியால்பேட்டை அண்ணல் அம்பேத்கர் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலய தேர்பவனி விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி முதியால்பேட்டை அண்ணல் அம்பேத்கர் நகரில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலயம் 5ஆம் ஆண்டு விழா ஜப மாலையுடன் கொடியேற்றம் நடைபெற்றது. விழாவில் முதியால்பேட்டை சமூக சேவகர் பிரபாகரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். தொடர்ந்து மாதாவின் தேர்பவனி நடைபெற்றது. இந்த தேர்பவனியை முத்தால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தொடங்கி வைத்தார். விழாவில் முதியால்பேட்டை அண்ணல் அம்பேத்கர் நகரில் உள்ள பெண்கள் அனைவரும் கலந்து கொண்டு மாதாவின் தேரை தோளில் சுமந்து ஊர்வலமாக ஊரை சுற்றி வந்தனர். நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், நல வாழ்வு சங்க நிர்வாகிகள், ஆலய நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.